குட்டியும் பத்தல புட்டியும் பத்தல மத்தல ஆடுறாடு குத்த மத்தல ஆடுறாடு குத்துரகுமா குத்துலங்குமா வெத்த புள்ள நீ சத்துருவடாடி. டாடி மம்மி வீட்டில் இல்ல, தடை போட யாரும் இல்ல, விளையாடுவோமா உள்ள உள்ளோடா. மைதானம் தேவையில்ல, பயிரும் தேவையில்ல, போட்டின்னு யாரும் இல்ல விளையாட. தம்பி எல்லாரும் தள்ளி போங்கடா. நான் தண்ணி ஊத்திட்டு இருக்கேன். கோ. வாவ். அப்படியா? ஜாலி மூட்ல இருக்க போல. அப்படியா? என்ன ஈரமாக்க கூடாது. அப்படியா? என்னோட நைட் ஈரம் ஆயிடுச்சு. அதுக்கு நான் தானே துவைக்கணும். ஏய் இரு இரு, நான் தண்ணி ஆஃப் பண்ணிட்டு வரேன். உன்னை இன்னைக்கு விடுறதா இல்ல. Dress ஃபுல்லா ஈரமாக்கிட்டாரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணிட்டு இருக்கேன். அட என்ன Dress சேஞ்ச் பண்ண விடுங்க. சரி இங்கேயே சேஞ்ச் பண்ணிக்கோ. உங்களுக்கு 3 நாளா தலைக்கு ஏறிச்சு. இப்ப ஏத்தி விட்டது யாருன்னு தெரியாதா? இப்ப என் தலையை நீ தான் கூல் டவுன் பண்ணணும். தள்ளுங்க. ஏய் ஹலோ. ஹாய். நோ ப்ராப்ளம். I'll wait for you. Okay, bye. சரி என்ன தள்ளி விட்டுட்டு போய் ஃபோன் எடுக்கிற அளவுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட்டா? சுமாருங்க. பேங்க் மேனேஜர் கூட ஒரு மீட்டிங் இருக்கு. அவர் இப்ப வந்துருவாரு. அட சொன்ன கேளு. இந்த பேங்க்காரன் பிசினஸ் பண்ண தான் வரானா? தினம் வந்துட்டு இருக்கான். இவன் பிசினஸ் பண்றதுக்காக தான் வரானா இல்ல வேற எதுக்காகதா? புறம்போக்கு நாய். சொல்லுங்க சார். மாளவிகா மேடம் இருக்காங்களா? வாங்க. உட்காருங்க. மாளவிகா வந்துருவாங்க. சரி. ஹாய். மாளவிகா மேடம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஆனா ப்ளீஸ் என்ன மேடம்னு கூப்பிடாதீங்க. கால் மீ மால்விகா. சரி உட்காருங்க. சரி நீங்க புது இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் பத்திலாம் சொல்லணும்னு சொன்னீங்க. மேடம் பாருங்க மேடம், ரொம்ப நல்ல பிளான் இது. இதில் இருக்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் ரிட்டர்ன்ஸும் ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும். இது இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணாலும் நிறைய பெனிஃபிட்ஸ். அது மறந்தே போயிட்டேன். நீங்கள் என்ன சாப்பிட விரும்புறீங்க? ஹாட் காஃபி. ஓகே வினாய், ஒரு காஃபி அப்புறம் என்னோட மொபைல் எடுத்துட்டு வந்துரு. ஓகே மேடம், வரேன். மேடம். தேங்க்யூ. வேற ஏதாவது? அது இந்த மாதிரி வேலைக்கார எங்க கிடைப்பாங்க? ஏன் என்னாச்சு? இல்ல ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காரு. அதனால தான் வச்சிருக்கேன். அப்ப என்னையும் உங்களோட வேலைக்காரனா கேடுங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? நீங்க ஒரு ஓனர். அப்புறம் என்னோட காசெல்லாம் நீங்க தான் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. நிஜமாவா? நீங்க
ஓகே சரி அப்போ நான் ஓகே கிளம்பட்டுமா? தேங்க்ஸ் ஃபார் கமிங். மை ப்ளஷர். கால் மீ எனி டைம். சரி ஓகே பாய் பாய். பாய். என்னாச்சு? உன்னோட இந்த பிஹேவியர் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. நீ ஏதோ ஸ்ட்ரேஞ்சர் கூட போய் அடடே, நீங்க புருஷன் மாதிரி பிஹேவ் பண்றீங்க. ஆ? மன்னிக்க மாட்டீங்களா உங்களோட தாசிய? மேடம் 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 ஆ? யாரு நீ? அண்ட் எதுக்கு என்ன ஃபாலோ பண்ற? மேடம் உங்களுக்கு வேலைக்காரன் வேணும்னு சொன்னாங்க, அதுக்கு தான் வந்தேன் மேடம். வேலைக்கார? என்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கு மேடம். ஆனா உன்னோட பழைய வேலையை நீ ஏன் விட்ட? என்னோட பழைய ஓனர் கனடா போயிட்டாங்க, அதனால தான். ஆ, சரி, ஆனா நான் உனக்கு 5000 தான் தருவேன். அப்புறம் ஒரு வாரம் டெம்பரவரியா இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் உனக்கு கன்ஃபார்ம் பண்ணுவேன். சரிங்க மேடம். ஆ, நீ பங்களால தான் ஸ்டே பண்ணணும். உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் இங்க நாட் அலௌடு. ஓகே ஓகே மேடம், நான் இப்போ தனியாக தான் இருக்கேன், ஏன்னா எனக்குன்னு யாரும் இல்லை. குட். மாளவிகா மேடம் இருக்காங்களா? சார் நீங்கள் தானே ரோஷன்? ஆமாம். வாங்க சார், வாங்க சார், வாங்க உட்காருங்க. தேங்க்யூ. மேடம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க, ஒரு 5 மினிட்ஸில் வந்துடுவாங்க. ம். ஏதாவது வேணுமா சார்? காஃபி. ஓகே சார். ஹாய் ரோஷன். ஹாய். அது எஃப்டியோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு பர்சனலாக மெயில் பண்ணிட்டேன். நீங்கள் இது வரைக்கும் சைன் பண்ணி எனக்கு அனுப்பவே இல்லையே. அட ரோஷன், நீ வேலை இல்லாம கூட எப்ப வேணாலும் வந்து போகலாம். ம். காஃபி சொல்லி ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் எடுத்துட்டு வரல உன்னோட வேலைக்காரன். வந்துட்டா? சார் இந்த மாதிரி ஹேண்ட்ஸமான வேலைக்காரங்களாம் உங்களுக்கு மட்டும் எங்கேருந்து கிடைக்கிறாங்க? கொடுத்து வச்சிருக்க. ஒருத்தன் ஊருக்கு போயிட்டா அதனால கடவுள் இன்னொருத்தன் அமைச்சிருக்கான். எனக்கு என்ன தோணுதுன்னா, என் பேங்க் வேலையை காலால எட்டி உதைச்சிட்டு உங்க கூடவே வேலைக்காரனா சேர்ந்துடலாம். வேகன்சி இல்ல. ஏன்? உங்களை வேலைக்கு வைக்கணும்னா அந்த வேலைக்காரனை வேலையில இருந்து எடுக்கணும். இது நான் அவனுக்கு பண்ற அநியாயமா இருக்குமா இல்லையா? ஆமா. உனக்கு எப்பவுமே இந்த பெரிய பெரிய ஆளுங்களை தானே பிடிக்கும். என்ன மாதிரி தொப்ப வச்சிருக்காலும் உனக்கு எங்க பிடிக்க போகுது? ஆனா ஒன்னு சொல்லணும், இந்த காஃபி செமையா போட்டிருக்காம. அது என்னமோ சரிதான். மேகமாய் வந்து போகிறேன், வெண்ணிலா உன்னை தேடினேன், யாரிடம் தூது சொல்வது என்று நான் உன்னை சேர்வது, என் அன்பே என் அன்பே என் அன்பே. மேகமாய் வந்து போகிறேன், வெண்ணிலா உன்னை தேடினேன், யாரிடம் தூது சொல்வது என்று நான் உன்னை சேர்வது. முதலாளியம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இரு சொல்றேன். ஐயோ, முதலாளி சொன்ன கேளுங்க. வேணாம் வேணாம். ஐயோ, ஃபுல்லா நினைச்சிட்டாங்க. என்ன பண்றீங்க? துணி காய வைக்கிறேன். ஒருவேளை என்னோட உடல் சூட்டால உன்னோட துணி காஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோ. விடுங்க. நேத்து நான் நிதானத்துல இல்ல, ஆனா நான் இன்னைக்கு முழு நிதானத்துல இருக்கேன். என்னாச்சு? உனக்கு என்ன பொண்ணுங்கன்னா அலர்ஜியா? இல்ல இல்ல, ப்ளீஸ் விடுங்க. நீங்க என்னோட ஓனர்.
ஓனர் கூட இப்படிலாம் என்னால இருக்க முடியாது. இந்த நிமிஷம் நீ இத மறந்துரு. நான் உன்னோட ஓனர் இல்ல. இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. நான் ஒரு அழகான பொண்ணு, நீ ஒரு ஹேண்ட்ஸமான பையன். இல்ல மேடம், இது தப்பு. இது ஒரு விதமான போதை. இது மட்டும் தலைக்கேறிச்சுன்னா வாழ்க்கையை நரகமாயிடும் மேடம். சாரி மேடம். நீ என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணிதான் ஆகணும். இதுதான் உன்னோட வேலை. சொல்லுங்க மேடம். போய் சிப்ஸ் எடுத்துட்டு வா. ஓகே மேடம். இந்தாங்க மேடம். வேற ஏதாவது? போய் ஒரு கிளாஸ் ஒன்னு எடுத்துட்டு வா. எதுக்கு? ஏன் நீ குடிக்க மாட்டியா? உங்க கூட எப்படி குடிக்கிறது மேடம்? நீங்க என்னோட ஓனர் ஆச்சு. ஓனரா இருந்தா என்ன? ஓனர் தானே. ஓனர் சொன்னா கேட்கணும். போய் ஒரு கிளாஸ் எடுத்துட்டு வா. ஓகே மேடம். Cheers. Cheers. போதை ஏறினா இறங்கதான் மாட்டிக்குது. நான் என்ன பண்றது? ஏன் என்ன நீ அப்படி பாக்குற? என்ன சாப்பிட போறியா என்ன? மேடம் என்ன பேசுறீங்க? அடே நீ என்ன சாப்பிட. மேடம் நீங்க நிதானமா இல்ல. ஒரு வேலை பண்ணுங்க. நீங்க முதல்ல தூங்குங்க. வா தூங்கலாம். இல்ல 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 மேடம், நீங்க தூங்குங்க. முடியாது. நீங்க நிதானத்துல இல்ல மேடம். மேடம் பார்த்து பொறுமையா. மேடம் நீங்க நிம்மதியா படுத்துங்க. இது ஃப்ரீ சர்வீஸ். உன்னோட சம்பளத்துல இருந்து நான் காசு பிடிக்க மாட்டேன். நீங்க இதை விட அதிகமா கொடுத்தாலுமே நான் அதை வாங்க மாட்டேன் மேடம். ப்ளீஸ் கையை விடுங்க. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நீ என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணிதாகணும். நீ என்னோட வேலைக்காரன். அப்ப நான் சொல்ற வேலையை செய்யறது உன்னோட கடமை. நான் உன்னை அப்படியே விட மாட்டேன். என்ன பண்றீங்க மேடம்? மேடம் மேடம் என்னாச்சு மேடம்? என்ன பண்றீங்க மேடம்? நீ எந்த விதத்திலயும் எனக்கு யூஸ் இல்ல. என்னாச்சு மேடம்? மேடம் 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 நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன். மேடம் சொன்னா நான் இன்னைக்கு உன்னை கொன்னுடுறேன். வேணாம் மேடம். நீ எனக்கு எதுக்குமே யூஸ் இல்ல. மேடம் சொல்றது கேளுங்க. நீ யூஸ்லெஸ். மேடம் என்ன பண்றீங்க? இன்னைக்கு உன்னால தப்பிக்க முடியாது. மேடம் மேடம் சொன்னா கேளுங்க. வேணாம் மேடம் சொல்றது கேளுங்க. நீ எதுக்குமே லாய்க்கு இல்ல. மேடம் என்ன சாட்டிஸ்ஃபை பண்ண தெரியாதவ, வாழவே தகுதி இல்லாதவ. மேடம் மேடம் சொல்றது கேளுங்க மேடம். விடு விடு. என்ன பண்ற? விடுன்றல.
நான் கண்டுபிடிச்சிட்டேன். உங்ககிட்ட இருக்கிற வேலைக்காரங்க எல்லாருமே காணாம போயிடுறாங்க. அதுல என்னோட ஒரு ஃப்ரெண்டும் இருந்தான், வினய். ஞாபகம் இருக்கா? நீங்க தானே கொன்னீங்க. அவன் போனோட லாஸ்ட் லொகேஷன் உங்க பங்களாவை தான் காட்டுச்சு. நீ ஆம்பளைங்க மேல ரொம்பவே அடிக்டடா இருக்க. ஏதாவது சொல்ல போறியா? அடே பொறுக்கி, நீ என்னோட வேலைக்காரன். உன்னோட வேலையில இதுவும் இன்க்ளூடட். நான் ஆம்பளைங்கள, அதுவும் ஸ்பெஷலா உன்ன மாதிரி தனியா இருக்கிற யங் பாய்ஸ வேலைக்காக வீட்ல வச்சுப்பேன். சோ தட் அவங்களெல்லாம் நான் யூஸ் பண்ணிப்பேன். என் தாகத்தை தீக்கிறதுக்காக யார்கிட்ட ஆசை முடிஞ்சதோ அவங்கள இங்க வேலைய விட்டு தூக்கிடுவேன். அப்புறம் யாருக்கு என் மேல காதல் வருதோ அவங்க எல்லாரையும் நான் கொன்னுடுவேன். ஏன்னா பிளஷர்ல லவ் எதுக்கு?